வணக்கம், நான் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் முழு மகாபாரத கதையை மேக் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா மகாபாரதம் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பின்னாடி பல கதைகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு முழு மகாபாரத கதை என்னவா இருக்கும், எளிய முறையில் எல்லாருக்கும் புரியணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த கதையை மேக் பண்ணுறேன். இது ஒரு மகாபாரத போர், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த ஒரு போரா பார்க்காம ஒவ்வொரு கதாபாத்திரமோட ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டவனுக்கு துணையா போன கர்ணனை மாதிரி கொடை வள்ளல் யாருமே கிடையாது. ஆனால் கர்ணனை கொல்ல முடியாதனால கடவுளே கர்ணன் கிட்ட பிச்சை கேட்கிற நிலைமைக்கு வருது. இது மாதிரி கெட்டவனுக்கு துணையா போனதா இருக்கட்டும், தர்மர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரி உண்மை நான் பேசுவேன், எப்பவுமே பொய் பேச மாட்டேன், அதுக்காக பார்த்தீங்கன்னா தன் மனைவி துரியோதன் தொட்ட இது பண்ணா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை அவனோட எத்திக்ஸ் அவன் மாறுபடல. அவங்களுக்கான வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா மாத்திக்காம அதுக்கான ஒரு போரா கூட நம்ம இதை கருதப்படலாம். இப்படி கூட பார்த்தீங்கன்னா இந்த போரை பத்தி பேசப்படலாம். முடிஞ்சளவு நான் சீக்கிரமா பேசுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிட கூட, முடிஞ்சளவு நான் எவ்வளவு கம்மியா பேசணும் பேசுறேன், ஆரம்பிச்சிடறேன். இதுல கதையில ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எங்கன்னா, ஆல்ரெடி மகாபாரதம் ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். நீங்க சப்போஸ் பார்க்கலாம், போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த கதையோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கிட்ட இருந்து தொடங்கி இருக்கு. ஏன்னா விநாயகரோட அவதாரமா பயங்கர இருக்கிற வியாச முனிவர் பார்த்தீங்கன்னா, அந்த வியாச முனிவரோட தன் தம்பிங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்ஷுவல் தொடர்பையும் பார்த்தீங்கன்னா ஈடுபடாமல் இருந்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தன் விசித்திர வீரோட மனைவியான அம்பிகாவும் சரி அம்பலாவும் சரி இரண்டு பேரோட பார்த்தீங்கன்னா வியாச முனிவர் தொடர்பு வச்சுக்கிட்டு அது செக்ஷுவல் ஈடுபாடு வச்சதுக்கு காரணமா இருந்தா அவங்களோட அம்மா சத்தியவதி பார்த்தீங்கன்னா அடுத்த வம்சம் இருந்துடக்கூடாது, அடுத்த வம்சம் இல்லையே, அது காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நீ உன் தம்பிங்களோட மனைவியோட செக்ஷுவல் தொடர்பு ஈடுபாடுல இருந்துக்கோ அப்படிங்கறது மீன் பண்ணி அம்பிகாவோட பார்த்தீங்கன்னா வியாச முனிவர் தொடர்பு இருக்கும்போது திருதராஷ்டிரர் பிறக்கிறார். அப்புறமா அம்பாலிகாவோட தொடர்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டு பிறக்கிறாங்க. ஆல்ரெடி சத்தியவதிக்கும் சாந்தனுக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்திரவதை விசித்திர வீரியன் இருப்பான். சித்திரகதை இறந்துடும். விசித்திர வீரியன் இந்த இரண்டு மனைவிகளோட தான் வியாச முனிவர் தொடர்பு இருந்திருப்பாரு. அப்புறமா சாந்தனுக்கு ஆல்ரெடி கங்கை தேவியோட பார்த்தீங்கன்னா அந்த தேவியோட அம்சமா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றெடுத்து இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பீஷ்மர், அவர் கங்கையின் மைந்தன் அழைக்கப்படுவாங்க. அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா கங்கை மைந்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறமா அரசவையில் இருக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் எந்த ஒரு அரசவையிலும் பார்த்தீங்கன்னா அரசனாகவும் இருக்க மாட்டார், அதுக்கப்புறமா கல்யாணமும் பண்ணிக்க மாட்டார் பீஷ்மர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா சத்தியவதியோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பனிப்பெண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் வியாச முனிவருக்கும் இணைந்து விதுரர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த 4 பேர், விதுரரும் சரி பீஷ்மரும் சரி இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த வம்சம் இருக்காது. நடுவில் இருக்கிற திருதராஷ்டிரம் அப்புறம் பாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வம்சங்கள் வரும். திருதராஷ்டிரம் காந்தாரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மணந்து 100 குழந்தைங்களை பெற்றிருப்பாங்க. அந்த 100 குழந்தைகள் தான் யாரும் கௌரவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க. அப்புறம் பாண்டுக்கு 2 மனைவிகள், குந்தி அப்புறமா மாதிரி. குந்திக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவரோட இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முனிவரோட இருக்கும்போது நிறைய கடவுள்கிட்ட எப்படி வழி பண்ணா எல்லா முறையும் கத்துட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தின் மூலியமா எந்த ஒரு கடவுள் அம்சத்தின் மூலியமா ஒரு குழந்தையை பெத்தெடுக்கலாம் ஒரு மந்திரம் அவங்க கத்து வச்சிருப்பாங்க. இது மூலியமா பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை வேலை பெற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மந்திர வேலை செய்தா இல்லையா. அப்போ அந்த குழந்தைய சூரிய பகவான் நினைச்சு டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது மூலியமா சூரிய அம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றெடுப்பாங்க. கர்ணன், அந்த கர்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய பெற்று எடுத்துட்டோமே, இது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம முனிவர் நம்மளை சபிச்சிருவாங்கிற பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய ஆற்றங்கரை இட்டுரும். ஆற்றங்கரை மூலியமா போயிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே போயிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது குந்தியோட கதை. மாதிரி இன்னொருத்தங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா பாண்டோட இன்னொரு மனைவி போர்க்காலத்தில் வென்று ஜெயிச்சு இந்த மாதிரிங்கிற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இணைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மானை வேட்டையாடிட்டு வருவோம்னு சொல்லுவோம். மான் பார்த்தீங்கன்னா உடலுறவுல இருந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல பாண்டு வேட்டையாடுறோம். வேட்டையாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் எப்படி ஒரு மான் இன்னத்துல இருக்கும்போது நீ வேட்டையாடணும், இதே மாதிரி நீ மனைவி எப்போ செக்ஷுவல் தொடர்பு வச்சுக்க அப்ப நீ இறந்துருவ தலைவடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவோம். சாபத்தை கொடுத்துருவா பாண்டுக்கு மனசுல ரொம்ப துயரம். என்னடா அது, நான் அரசனா இருக்க தகுதியே இல்லை, நான் ஒரு கேடுகட்ட மன்னனா இருக்கேனே, ஒரு மான் சந்தோஷத்துல இருக்கும்போது நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு தன்னை வருத்திக்கிட்டே இருப்பான். இதனால பாண்டு குந்தி கூடவும் சரி மாதிரி கூடவும் சரி எந்த விதமான செக்ஷுவல் தொடர்பு இருந்திருக்காது. அப்புறமா குந்தி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வச்சு 3 குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. யாம கடவுள் மூலியமா பார்த்தீங்கன்னா தர்மர் வருவார், வாயு கடவுள் மூலியமா பீமர் வருவார், இந்திர கடவுள் மூலியமா அர்ஜுனன் வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதிரிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும். என்னடா எங்களுக்கு மட்டும் பசங்க இருக்கா, நமக்கு பசங்க இல்லாம போயிடும். அதனால குந்தி அம்மாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மாதிரிக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி தரணும் அஸ்வின் கடவுள் மூலியமா 2 குழந்தைகள் வருவாங்க, நகுலன் சகாதேவன்.
மொத்தமா 5 பசங்க இருப்பாங்க. கௌரவ பக்கம் 100 பேர் இருப்பாங்க. கர்ணன் ஒருத்தன் தனியா இருப்பான். கரெக்டுங்களா? இதுதான் வந்து அடுத்த வம்சம். இது மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கா. இப்ப என்ன ஆகுது, எல்லாருமே வந்து இந்த டைம்ல வந்து படிக்கணும், படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர்க்காலம் தெரிஞ்சிருக்கோம். ஒருத்தர் நம்ம எதிர்க்க வரனா அவங்களை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். ஆனா எல்லா போர் யுக்திகளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக துரோணர் ஒருத்தர் இருப்பாரு, ஆசிரியர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா துரோணருக்கு ஒரு பையன் இருப்பான், அஸ்வத்தாமன். அவனும் அப்புறமா பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் சொல்றாங்க 100 பேர், அந்த துரியோதனன் கூட இருக்கிறாங்க அவங்களும். அப்புறம் பாண்டவர்கள் சொல்றாங்க 5 பேர், பீமன், சகாதேவன், அக்குலன், தர்மர், அர்ஜுனன். இந்த 5 பேரும் மொத்தமா வந்து இவங்க எல்லாருமே வந்து துரோணர் கிட்ட வித்தியை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். இந்த டைம்ல கர்ணன் ஒருத்தன் வந்து கீழ் இனத்துல இருக்கிறவன், கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க அப்படின்னா மீன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஒரு சத்திரியன் கிடையாது, அரச வம்சத்தை சேர்ந்தவங்க. கீழ் இருக்கிறவனோட மனசுல நம்ம எப்படியாவது ஒரு சத்திரியனாலும் நம்ம வந்து நிறைய போர்க்காலம் கத்துக்கணும், நம்ம எப்படியாவது நிறைய விஷயத்தை கத்துக்கணுங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனோட மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக என்ன பண்றான்னா கர்ணன் வந்து துரோணர் கிட்ட வரான். துரோணர் கிட்ட வந்து அவன் என்ன பண்றான், நிறைய விஷயத்த கத்துக்கிறான். கத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துரோணர் வந்து கத்துக்கணும் அப்படின்னு கேட்கும் போது துரோணர் நான் சொல்லித்தர மாட்டேன், நீ வந்து சத்திரிய குலன் கிடையாது, நான் உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அவர் வந்து பரச முனிவர் கிட்ட போயிட்டு கர்ணன் பரச முனிவர் கிட்ட போயிட்டு நான் சத்திரியன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். எல்லாருமே படிச்சுக்கிட்டு போர்க்கலைனை வந்து தீவிரமா கத்துக்கிட்டு அர்ஜுனுக்கு பிடிச்ச அம்புல வந்து வில்லாற்றலானவோ, பீமனுக்கு பிடிச்ச கதையில வந்து கதையை எப்படி யூஸ் பண்ண எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எல்லாருமே பக்காவா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கும் அதாவது கௌரவருக்கும் பாண்டவருக்கும் நிறைய பிரச்சனை வரும். ஒரு வயசு கடந்ததுக்கு அப்புறமா பாண்டவர்கள் எப்படியாச்சும் கொன்னே அவன நில பிரச்சனை, சொந்தத்துல பிரச்சனை வரும் பாத்தீங்களா, இந்த இடம் எனக்கு, இந்த இடம் எனக்கு, சண்டை வரும் பாத்தீங்களா, அது மாதிரி பிரச்சனை வரும். அதனால வந்து அஸ்தினாபுரம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்களுக்கும், இந்திரஸ்தபுரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டவர்களுக்கும் இருக்கும். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு கால ஒன்ஸ் அப்பான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டவர்களையும் அவங்க அம்மா எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறதுக்காக தீக்கு இணையாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வர்ணவதம்ங்கிற இடத்துல வந்து தீ வச்சு எல்லாரையும் கொண்டுடலாம்னு சொல்லி வச்சு அது மாதிரி சகுனியோட சூழ் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொள்ளலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்க தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடும். காட்டுக்குள்ள போன உடனே என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா பீமன் வந்து அங்கே இடும்பன்ங்கிற ஒரு அரக்கனை கொண்டு இடும்பிங்கிற ஒருத்தவங்களை மணந்து அது மூலமாக கடோர் கஜன் ஒருத்தனை பெற்று எடுத்துட்டு இருந்திருப்பான். அது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அந்த டைம்ல வந்து பாஞ்சால நாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாஞ்சால நாட்டுல வந்து பாஞ்சால நாட்டு இளவரசியா இருக்கிற திரௌபதியை வந்து மணக்கிறதுக்காக வந்து அவனோட வீர செயல அம்பு மூலமா அம்பு மலையை பொழிஞ்சு அது மூலியமா வந்து அது வந்து எப்படி ஜெயிச்சு அந்த இளவரசியை ஜெயிச்சு கொண்டு வந்த உடனே வந்து பீமன் சந்தோஷத்துல அம்மா கிட்ட போய் நமக்காக அர்ஜுனன் என்ன கொண்டு வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு ஒரு ஆர்வமா சொல்லுமா. அம்மா வந்து சாமியை வணங்கிட்டு இருப்பாங்க. வணங்குற நேரத்துல அர்ஜுனன் என்ன கொண்டு வந்தாலும் சரி ஆளுக்கு சமமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல அம்மா இங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. இது என்னுடைய ஆணை, நான் சொல்றதை போய் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறு வார்த்தை பேசாம கம்முன்னு வந்து நிப்பான். அம்மா பூஜையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்புறமா என்ன பண்றது தெரியல, நான் வாக்கு குத்துறேன், வாக்கு மாற்ற முடியாதுங்கிறதுக்காக ஒரு திரௌபதி ஒரு மனைவி பஞ்ச பாண்டவர்களுக்கு மனைவியா திகழ்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கும் மனைவியா திகழ்றாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் சிறந்த வீரங்கிற போட்டி வருது. அந்த சிறந்த வீரன்கிற போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் இல்ல, எல்லாருமே வந்து பாண்டவர்கள் எரிச்சு சாம்பலாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பார். என்ட்ரி கொடுத்தா அந்த இடத்துல மாசா என்னடா அது இவங்க ஒன்றும் சாவலியா உயிரோட தான் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ஷாக்கா இருக்கும், இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். இதை பார்த்தோன்னே அடுத்து வந்து என்ன ஆகுனா எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் தான் ஜெயிப்பாங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவன் சிறந்த வீரன்கிறது அங்க இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்க அப்புறம் எல்லாருமே காண்டாவாங்க கௌரவர்கள். இவனை எதிர்த்து நிக்கிறதுக்காக கர்ணன் சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தன் குரல் குடிப்பான், வாட நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு கர்ணன் ஒருத்தன் வருவான். வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பீஷ்மரா இருக்கட்டும், விதுரரா இருக்கட்டும், அங்க இருக்க அரசவையில் இருக்க எல்லாருமே நீ ஒரு தாழ்த்த குலத்தை சேர்ந்தவன், நீ ஒரு அரசனை எதிர்த்து சண்டை போடுறது உனக்கு தகுதியும் கிடையாது, உனக்கு அதுக்கிட்ட சண்டை போடுறது நீ இங்க பாக்குறதுக்கு மட்டும் தான் தகுதி, நீ எல்லாம் போர் புரியக்கூடாது, நீ வந்து இங்க வித்தியை காட்டக்கூடாது, அதுக்கு உனக்கு எந்த தகுதின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இது கேட்டோன்னே வந்து துரியோதனன் வந்து அது எப்படி நீங்க சொல்லலாம், எல்லாருமே சமம் தான், அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அஸ்தினாபுரத்துல ஒரு தேசம் ஒரு தேசத்தை வந்து நான் வந்து இந்த இவனுக்கு நான் கொடுக்குறேன், நீ இப்ப போர் புரியலாம், நீ இப்ப அவனை எதிர்த்து சண்டை போடலாங்கிறதப்ப போர் வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அம்பு மலை மாறி பொழிச்சுக்கிட்டே இருப்பான். அர்ஜுனனுக்கு சமமா கர்ணனுக்கு சமமா அர்ஜுனன் 2 பேரும் வந்து தன்னோட வித்தியை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மறைகிற ஸ்டேஜ் போர்க்காலம் முடிகிற மாதிரி இருக்கும். அங்க தேசத்தின் அரசனா கர்ணன் இருந்துட்டே இருப்பான். கர்ணனை பத்தி விவரிக்க வார்த்தையில எல்லாருக்கும் மனசுல பிடிச்ச ஒரு கேரக்டர் கர்ணனா இருப்பான். ஆனா ஏபிஜேக்கு பிடிச்ச ஒரே கேரக்டர் யாருவா இருப்பான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதுரர் தான். இவங்க ஏபிஜேனா யாரும் தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதுரர் தான் பிடிக்கும். அது என்ன எதுன்னு அப்புறம் பார்க்கலாம். கதையை நான் அப்படியே சொல்லிட்டே போயிடுறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு அடுத்து
இதுக்கு அடுத்து என்ன ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா அரசவையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருந்திருப்பா. இவங்க எப்படியா சூழ்ச்சி மூலமா வெல்லணும், என்ன பண்றது தெரியுமா? தர்மர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உண்மைதான் பேசுவார், பொய் பேச மாட்டாரு. அந்த விஷயம் எல்லாமே தெரியும். அதனால வந்து தர்மர் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற நினைப்புல வந்து தர்மர் கிட்ட போயிட்டு வாங்க நம்ம விளையாடலாம் சூதாட்டம் அப்படின்னு சொல்லி விளையாடும் போது என்ன ஆகும்னா, தன் ஒவ்வொருத்தரும் பணையமா வைப்பாரு. ஒவ்வொருத்தரும் பணையமா வைக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் நாட்டை பணையமா வைப்பாங்க. நாட்டை பணையமா வைக்கும்போது நாட்டை எழுதுருவோம். அப்புறம் தம்பிங்களை ஒவ்வொரு தம்பியும் பணையமா வைப்பாங்க. ஒவ்வொரு தம்பிகளும் பணையமா வைக்கும்போது ஒவ்வொரு தம்பிகளும் எழுதுறோம். கடைசியில தன் தம்பியும் கடைசியில தன்னோட மனைவியும் வந்து பணையமா வைப்பாங்க. தன் மனைவியை பணையமா வைக்கும்போது தன் மனைவியும் இழந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் இழந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து என்னன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க மனைவி திரௌபதி வந்து பொது சொத்து, இது வந்து யார் வேணாலும் தொடலாம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா அங்க இருக்க அரசியல் இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. துரியோதனோட பேச்சை கேட்டு யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் குரல் கொடுப்பார் விதுரர், நீ எப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து பொது சொத்து, ஒரு பெண்ணை யார் வேணாலும் தொடலாம் எப்படின்னு சொல்ல போட்டு அப்பவே இந்த அங்க தேசத்தோட முடிவு வந்து எல்லைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அதனால வந்து இந்த இடத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் தனியா போயிடுன்னு சொல்லிட்டு அங்க தேசத்தை விட்டு கிளம்பிடுவாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா துரியோதனோட தம்பி துச்சாதனன் வருவா. துச்சாதனன் வந்து என்ன பண்ணுவான், அந்த பொண்ணோட துரியோதனோட தம்பியான துச்சாதனன் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியோட சேலையை உருவுறது, அவங்க கூந்தலை பிடிச்சி இது பண்றது, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தன்வசப்படுத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் பண்ணிட்டே இருந்தான். இது வந்து அங்க இருக்க அரசியல் இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்ததுக்கான ஒரே காரணம் துரியோதன வந்து அரசனா இருந்ததுனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். என்னதான் அவன் பேச்சுக்கு நான் கட்டு போனேன். ஏன்னா வந்து பீஷ்மரும் வந்து பாத்தீங்கன்னா தன் தங்கிக்கு தன் தந்தையா இருக்குமே, ஏன்னா அவங்களோட தந்தை சாந்தனு இருந்தார். தன் தந்தை சாந்தனு அவர் என்ன சொல்லுவாங்க, இந்த அரசவை என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நீ துணையா இருக்கணும், அரசவை கடைசி வரைக்கும் நல்ல நிலைச்சா நீ ஒரு தூண் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் என்ன பண்ணாலும் சரி அதை பொறுத்துக்கிட்டு அவரும் வந்து பொறுத்துக்கிட்டு எல்லா ஒரு தீய செயல்கள் நடந்தாலும் கூட இருந்துகிட்டே இருந்தா. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சட்டத்தில் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி ரொம்ப அசிங்கப்படுறாங்க. அது அவையில வந்து பல சபதங்கள் எடுக்கலாம். பல சபதத்தில் ஒண்ணுதான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த கூந்தலை வந்து நான் மணக்கவே மாட்டேன். இந்த கூந்தல் வந்து எப்போ வந்து துச்சாதனன் கை போட்டதோ அந்த கை வந்து எப்படி பட்டுதோ அவனோட குருதியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூந்தலை வந்து நான் குளிப்பேன். அந்த குருதி எப்போ என் கூந்தலை படுதோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பரிசுத்தமானவள் சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு போயிடும். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பீமனும் வந்து பார்த்தீங்கன்னா சபதம் எடுப்பான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 100 புதல்வரையும் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுப்பான். அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கா இருக்கட்டும், அப்புறம் குந்திக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அந்த கோலத்துல பார்த்தோன்னா அந்த அரசியல் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. திட்டி ஏலத்தனமா பேசுவாங்க. இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுங்க. அப்புறம் காந்தாரி வந்து நீ சாந்தமா கோவப்படாத, நீ ஒரு கன்னி பெண்ணு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணோட கோவப்பட்ட அந்த ஊரே அழிஞ்சிருங்கிறது அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது வந்து இதுல விடுவிக்க எந்த வழியும் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணா அவங்க வந்து துரியோதனன் வந்து விட்டி தர மாதிரி இல்லை, இவங்களுக்கு அடிமை அவ்வளவுதான், யாருமே எந்த பேச்சும் கேட்கக்கூடாது, இவங்க வந்து நான் சொல்றது செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா இல்லை இதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்புறமா என்ன சொல்லுவோம், 12 ஆண்டுகள் வந்து நீங்க காட்டுக்குள்ள வாழணும், ஒரு ஆண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யார் கண்ணிலும் படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டு சரி அது அந்த வழியாவே நடப்பாங்க. அந்த வழி கேட்டவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காட்டுல இருந்துட்டு வருவாங்க. வந்தவொடனே பார்த்து அவங்களோட நிலத்தை கேட்பான். அது மாதிரி காட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இந்திரபிரஸ்திரம்ங்கிற நகரத்தை கேட்பாங்க. அந்த ஊரை கேட்டேன்னு நான் கொடுக்க மாட்டேன், ஒரு குண்டூசி இடம் கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே களத்துல இறங்குவார். கிருஷ்ணரே களத்துல இறங்கி என்னடா இது இவங்க உண்மையா இருக்காங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் ஒரு உண்மை ஜெயிக்கணும்ல, இவங்க 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தானே மாத்திக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு துணையா நிற்கிறவங்க கிருஷ்ணரே வந்து பகவானே வருவார். வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போர்க்களம் வெடிக்கிற தருவாய் வரும். போர்க்களத்தில் விதுரர் வந்து நான் போர் புரிய மாட்டேன்னு போயிடுறார். என்னதாவது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. அந்த போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துரியோதனன் பக்கம் ஒரு 11 அக்ரோனிகள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனிகள். ஒரு அக்ரோனினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,870 யானை படைகளும் 21,870 தேர் படைகளும் 65,610 குதிரை படைகளும் 1,09,350 காலான் படைகளும் மொத்தமா கிட்டத்தட்ட 2,18,700 படைகள். இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு அக்ரோனி சரிங்களா. இதே மாதிரி 11 அக்ரோனிகள் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதன பக்கம் இருந்துட்டு இருக்கு. நான் இத்தனை நம்பர் சொன்ன போது இந்த நம்பருக்குள்ள ஒரு பசில் இருக்கு. இத்தனை நம்பருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுற ஒரு விஷயம் வந்து அடங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாமே துரியோதன பக்கம் இருக்கிறது. பாண்டவர்கள் பக்கம் வந்து 7 அக்ரோனி தான். அந்த 7 அக்ரோனியில ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி நாட்டு இளவரசி சொன்னது அவங்க அப்பா. அப்போ பாஞ்சால நாடும் ஒரு அக்ரோனி வச்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்திருக்கான். இவன் போர்க்களம் புரியுது. போர்க்களத்து சங்கு வீசுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பலி கொடுத்தாங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா அரவான்னு சொல்லிட்டு அர்ஜுனோட
அர்ஜுனனோட பெண்ணோ ஆணோ யாரோ ஒருத்தவங்க வந்து பலி கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. நம்ம அரவான் ஒருத்தவங்க பலி கொடுக்குறான். அரவான் ஒருத்தவங்க பலி கொடுத்ததுக்கு அப்புறம் போர்க்காலம் தொடங்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் அந்த பக்கத்துக்கு வந்து தலைவரா இருக்கிறது கிருஷ்ணரும், இந்த பக்கத்துக்கு தலைவரா பீஷ்மரும் இருக்கார். 2 பக்கமும் போர் புரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் சாதாரணமா போகுது. அதுக்கப்புறமா வந்து துரியோதனன் வந்து பீஷ்மர் ஏலத்தரமா திட்டிறான். என்னதான் உங்களுக்கு அவங்க பசங்க தானே, அதனால நீங்க தீவிரமா சண்டை போட மாட்டேங்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தரமா பேசுறப்ப நான் வந்து என்னோட முழு வித்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து இறங்கிடுவார். முழு வித்தியை காட்டுறதுக்கு போது கிருஷ்ணர் வந்து தன் சூழ்ச்சி மூலமா என்னன்னு சொல்லுவாருன்னா, நீ வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா நீ சாவணும். ஒரு அவையில வந்து பார்த்தா ஒரு பெண்ணை வந்து இது பண்றாங்க, அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்குமா, இது மாதிரி ஒரு அவசியம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு சபதம் தான் முக்கியமா, என்னதான் சத்தியம் தான் முக்கியமா? சத்தியம் எடுக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து இது மாதிரி கெடுதல் நடந்துட்டு இருக்குமா, நீ இதை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத மீன் பண்றதுனால என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து போர்க்காலத்துல வந்து அப்படியே வந்து நான் பண்ண தப்புங்கிறது பீஷ்மரை ஒத்துப்பார். அதெல்லாம் பீஷ்மர் வந்து முன் ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அதில் பரசுராமன் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து சிகண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து பரசுராமனோட அடுத்த ஒரு ஜென்மத்தில் வர மாதிரி இருக்கிறோம். சிகண்டி மூலியமா தான் பீஷ்மர் கொல்லணும்னு இருக்கு. சிகண்டி வந்து ஒரு அம்புக்கு பாய்ச்சுவாங்க, அது மூலியமா வந்து பீஷ்மர் வந்து கொல்லப்படுவார். அப்புறம் அர்ஜுனனும் அம்பு மலையை பொழியும், அது மூலமா அம்பு படிக்கல வந்து பீஷ்மர் விழுந்துருவார். விழுந்ததுக்கப்புறமா போர்க்காலமே அமைதியாயிரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லாம் அந்த போர்க்காலத்தில் இருக்கும் எல்லாத்துக்கும் மூத்தவர் யாருன்னா பீஷ்மர். ஒரு வயசானவர், அவர் நினைச்சதான் அவர் சாவை தீர்மானிக்க முடியும். அப்போது எத்தனை அம்புகள் உடம்புல பாய்ஞ்சாலும் அவர் சாவே இல்லை. ஏன்னா அவர் நினைச்சா மட்டும் தான் அவர் எப்போ இறப்பாருங்கிறது தீர்மானிக்க முடியும். தன் தோல்வி ஒத்துக்கிறது கிருஷ்ணரோட உபதேசங்களை கேட்டது நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து மரணிக்கணும், நான் இந்த உலகத்தில் வாழ்றது தகுதி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போர்க்காலத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு அம்பு வந்து தரையில விடுவான் பக்கத்தில். அப்போ கங்கை தேவி வந்து கங்கை அம்மா வந்து தன் மகன் மண்ணில் வீழ்ந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணங்கிட்டு திரும்பி போர்க்காலம் புரிய போயிடுவான். கர்ணன் வந்து பேசுவான், நீ தானே வந்து என்னை வந்து சத்திரியன் கிடையாது, இனிமேல் போர் புரியக்கூடாது நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுமா, இந்த போர் நடக்கிறதுக்கான காரணமே நீ காண்டி வந்து அன்னைக்கு துரியோதனுக்கு சப்போர்ட்டா இல்லாம இருந்துட்டு இருந்தனா இந்த போர் வந்திருக்காது, நீ தான் இப்ப துரியோதனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து பீஷ்மர் வந்து இறந்துருவார். பீஷ்மர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து தலைமை பொறுப்பு யார்கிட்ட போகணும்னு பார்த்தீங்கன்னா துரோணர் கிட்ட போவோம். துரோணர் வந்து பார்த்தீங்கன்னா அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருந்தவர். துரோணர் கிட்ட போனதுக்கு அப்புறம் துரோணர் என்ன பண்ணுவார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி வந்து சவுனி தீட்டுவான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தர்மரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாரையும் கைவசப்படுத்தணுமோ அதே மாதிரியே வந்து தர்மர் மட்டும் கை பிடிச்சிட்டா அப்புறம் மொத்த போர்க்களம் நமக்கு தான், போர்க்களம் மொத்தமாக நிறுத்தி திரும்பியும் வந்து அவங்களை காட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து துரோணர் வந்து இது போர் புரியதுக்கு போவார். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அழிக்க சொல்லலை, ஜஸ்ட் வந்து கைப்பற்றதான் சொல்லுவாங்க, கைப்பற்றி கொடுத்துலாம் அப்படிங்கிறத மீட் பண்ணிட்டு போவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர வியூகம் அனுப்பாங்க. சக்கர வியூகத்துக்குள்ள வந்து தர்மரை சிக்க வச்சு பேச்சுவார்த்தையில முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயத்ரதன் ஒருத்தர் இருப்பான். ஜெயத்ரதன்னா வேற யாரும் இல்லை, அந்த கௌரவர்களை ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கணவன் தான் ஜெயத்ரதன். அவங்கள வச்சுக்கிட்டு ஜெயத்ரதனோட ஒரு சக்தி என்னன்னா ஒரு இரவு மட்டும் பாண்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும் அப்படிங்கிற பாண்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களை வந்து சண்டை போட்டு நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மூலமா சக்தி வாங்கியிருப்பா. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா தூரமா நின்று சண்டை போட்டுருப்பான். ஆனா யாரை வேணாலும் தடுக்க முடியும், ஆனா அர்ஜுனன் மட்டும் தடுக்க முடியாதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அர்ஜுன் மிகப்பெரிய மாவீரங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கூட்டி தூரமா போயிடுவாரு. இதுல என்ன ஆகும்னா சக்கர வியூகத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மருக்கு போட்ட வலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிமன்யு சிக்கிப்பான். அபிமன்யு சிக்கினதுனால வந்து உள்ள வந்து மற்ற பாண்டவர்கள் 4 பேரால உள்ள வர முடியாது. 4 பேரால உள்ள வர முடியாதனால வந்து அபிமன்யு தனியா மாட்டிப்பான். தனியா மாட்டிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க வந்து கர்ணனா இருக்கட்டும், துரியோதனா இருக்கட்டும், துரோணரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யுவை கொன்றுவாங்க. அபிமன்யுவை கொல்லும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு மாவீரன், கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு பையன், ஒரு 16 வயசு பையனை வந்து தடுக்க முடியல. அவன் வந்து அவ்வளோ பெரிய யுக்திகளை செஞ்சு அவ்வளோ பெரிய போர்க்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ பக்கம் கொடுத்துருக்கான். அவன் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு எப்படி இருந்தாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போர்க்காலத்தை ஜெயிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு வழியில வந்து ஒரு சின்ன ஒரு சீன் வைக்கிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வழியில வந்து அவன் மகன் இறந்திருக்க, ஒரு தந்தையை வந்து அழுகுறான். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து உங்க பையன் வந்து மாவீரன், அவன் வந்து நேர்மையா சண்டை போட்டிருக்கான், அழுகாதீங்க, உன் பையனுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனசை தேத்திட்டு போயிடும். இதே மாதிரி வந்து அதே சிச்சுவேஷன் வந்து அர்ஜுனனுக்கு இருக்கும். திறந்து பார்த்தா அபிமன்யு இறந்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நான் இங்க
நான் எங்க வீரன் சொல்லிக்கிறது அருகதையே இல்லை, என்னால வந்து ஒரு காண்டிபதாரின் மைந்தன் சொல்லிடுறது எனக்கு அருகதையே இல்லை, நான் வந்து ஒரு மனுஷனே இல்லை, நான் ஒரு என்னாலேயே என் புதல்வனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மரணிக்க போறேன் அப்படி இப்படின்னு வேண்டிட்டு இருப்பான். அப்புறமா இதுக்கான கதையெல்லாம் என்ன நடந்தது, ஏன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கோங்க. ஜெயத்ரதன் இருந்தா அவங்ககிட்ட அந்த சக்தி இருந்தனால எங்களால காப்பாற்ற முடியல அப்படிலாம் மீன் பார்த்துவான். மறுநாள் ஒரு சபதம் எடுப்பான். என்னன்னு சொல்லிட்டு சபதம் எடுப்பான் பார்த்தா அது 14வது போர், 14th day ஆஃப் போர்ல வந்து என்ன ஆகுன்னு பார்த்தா அர்ஜுன் வந்து ஜெயத்ரதனை கொல்லுவேன், அப்படி கொல்லலைன்னா நான் வந்து தீக்கி இரையாக்கி இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க. அதனால வந்து அந்த ஒரு இரவு காப்பாத்திட்டுனா போதும், ஜெயத்ரதன் அந்த ஒரு இரவு காப்பாத்தினா அர்ஜுனன் தானாவே இறந்துருவோம் அப்படிங்கிற விஷயம் அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும், யார் துரோணரா இருக்கட்டும், அஸ்வத்தாமன், துரியோதன், கர்ணன், எல்லாருமே அங்க இருக்கிற கோபத்துல என்ன பண்றது தெரியும் எல்லாரும் சண்டை போட்டு பயங்கரமா சண்டை போட்டு போயிட்டே இருப்பான். போய் ஜெயத்ரதன் நெருங்கலான்னு பார்த்தா அந்த போர்க்களத்தை ஜெயத்ரதன் எங்க இருக்கானே தெரியல. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு சூழ்ச்சி திரட்டுறாரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து சூரியனை வந்து தன்னோட சுதர்சன சக்கரம் மூலியமா மறைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகல் இரவாவது போர் முடியுதுன்னு நினைச்சு எல்லாரும் என்ன பண்றான், ஜெயத்ரதன் வெளியே வரான். ஜெயத்ரதன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன பண்றான்னு வந்து பாத்தீங்கன்னா நான் தீயில இறங்க போறேன், என்னோட சபதம் வந்து நான் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டு தீயில இறங்கலாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, கிருஷ்ணர் வந்து நிறுத்து, நீ நில்லு அப்படின்னு வந்து சுதர்சன சக்கரத்தை எடுப்பாங்க. எடுத்துக்கு அப்புறம் பார்த்தா இவங்க ஜெயத்ரதனோட ஒரு ஷாக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இரவு போர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா நீ உன் சுதர்சன சக்கரம் வந்து சூரியனை மறைச்சிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு மீன் பாருமா. அர்ஜுனன் வந்து திரும்பி உன்னோட வில்லாற்றலை பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே வில்லு எடுத்துட்டு கிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா ஒரு அம்பு வந்து விடும்போது தலை தனியா உடம்பு தனியா போயிடணும், அப்புறமா வந்து இன்னொரு தலை வந்து அவங்க அப்பாவோட மடியில விழணும் அப்படிங்கிற சொல்லுவா. அதே மாதிரியே வந்து அர்ஜுன் அம்பு விடணும், விட்டதுல வந்து பாத்தீங்கன்னா தலை தனியா முண்டம் தனியா போகும். அப்புறம் இன்னொரு அம்பு விட்டோன்னு வந்து அவங்க அப்பாவோட மடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தலை விழுந்துடும். அவங்க அப்பா மடியில் தலை விழுந்தோம்னா அந்த அவங்க மடியில தலை விழுந்து அவங்க கையில தட்டி கீழே விட்டுருவோம். அப்பயும் வந்து அவங்க அப்பா தலையை வடிச்சு சேர்த்து இது ஒரு சாபம். அந்த சாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவனுக்கு வச்சுக்கிற அந்த சாபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவரே மாட்டிப்பாரு. அப்படி ஒரு கட்டாயம் இருந்துட்டு இருக்கும். அப்புறமா ஜெயத்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுருவான். ஜெயத்ரதன் கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா துரியோதன் செம்ம டென்ஷன் ஆயிடும். என்னடா இது ஜெயத்ரதனை கொண்டானுங்களே, என்ன தன் தங்கையோட கணவன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன். அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவான துரியோதன், நீ எப்படி வந்து பகலை இரவாக்கணும், இந்த இரவு நான் பகலாக்குறேன் அப்படிங்கிறத மெயின் பண்ணுறவன் இரவு நேரத்தில் வந்து போர் புரிவாங்க. அதாவது 14வது நாள் 15வது அந்த நாள் ஃபுல்லாக இரவில் வந்து போர் புரிஞ்சுட்டே இருந்திருப்போம். இரவு நேரத்தில் போர் புரிஞ்சுட்டே இருக்கும்போது போர் வீரர்கள் வந்து இவங்க பக்கம் கம்மியாக இருக்காங்க, துரியோதன் பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால வந்து கிருஷ்ணன் சூழ்ச்சி போடுவா. கடோர்கஜன் அழைக்க சொல்லுவா. கடோர்கஜன் வந்து அவர் அரக்கங்கிறதுனால வந்து இரவு நேரத்தில் வந்து அவன் போர் புரியறதுக்கு சரியானவன், அவனோட சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறதுனால கடோர்கஜன் வருவான். கடோர்கஜன் வந்து சண்டை போடும்போது என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து கொள்றதுக்காக வந்து துரியோதன் வந்து கர்ணன் கிட்ட உதவி கேட்பேன், ஏதாச்சும் ஒன்று பண்ண அவனுக்கு சாவடி, அவன் அவன் முக்காவாசி படையை அழிச்சிக்கிட்டு இருக்காண்டா, என்ன பண்ணுறது தெரியாத, என்ன பண்ணும்போது தெரியாத, என்ன பண்ண தெரியாம கர்ணன் வந்து தன்னோட சக்தி வாய்ந்த அம்பை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மேலே யூஸ் பண்ணலான்னு வச்சுட்டு இருப்பான். அந்த அம்பை வந்து பார்த்தீங்கன்னா கடோர்கஜன் மேலே யூஸ் பண்ணிடுவான். கடோர்கஜன் மேலே யூஸ் பண்ணுறோம். கடோர்கஜன் வந்து அந்த முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பெருசாகிட்டு கௌரவ படைகள் மேலே வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி படை காலி ஆயிடும். கிட்டத்தட்ட அக்ரோனிகள் வந்து கௌரவர்கள் பக்கம் பாதிக்கிட்ட குறைஞ்சிடும். பார்த்தோன்னா என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். துரோணர் கிட்ட போயிட்டு ரொம்ப சீரியஸா பேசுவான். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணு நீங்க தர்மரை பிடிக்க முடிஞ்சா அப்படிங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற அக்ரோனிகளை காலி பண்ணுங்க அப்படிங்கிற பேசுவான். துரோணர் தன்னோட முழு ஆற்றலை பயன்படுத்தி அங்க வந்து இது பண்ணுவாரு. அதுக்கு சமமா அர்ஜுனனும் ஆற்றலை பயன்படுத்திட்டு இருப்பான். அது மாதிரி பயன்படுத்தி 2 பேருக்குள்ள மாறு சண்டை வந்துட்டே இருக்கும். அப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா துரோணர் வந்து தன் உச்சத்துல இருக்காரு, அதனால சூழ்ச்சி மூலமா தான் வெல்ல முடியும், அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படிங்கிறத மீன் பண்ணுவோம். அதான் ஆல்ரெடி வந்து நான் அஸ்வத்தாமன் வீடியோட மேக் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கணும் அந்த வீடியோ. அதில் அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ப மாட்டேன். ஏன்னா சிவரின் அம்சங்கிறதுனால வந்து அவங்க ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது துரோணருக்கு. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தர்மர் வச்சு சொல்ல வச்சு நம்பிடுவாங்கன்னு சொல்லி தர்மர் வந்து நீ அஸ்வத்தாமங்கிற யானை இறந்துன்னு சொல்லி யானையை வந்து பார்த்தீங்கன்னா பீமன் கொண்டுருவான். இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தர்மரே சொல்றாங்க அப்போ உண்மைதான் போல அப்படிங்கிறத மீன் பண்ணி துரோணர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இறங்கிடுவான். துஷ்டதாய்மன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவான். துஷ்டதாய்மன் வந்து துரோணர் கொண்டதுனால அங்கே அஸ்வத்தாமன் பார்த்துருப்பான். அஸ்வத்தாமன் பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்னடா அது கொண்டுட்டீங்களே எங்கள் அப்பாவை, என் பேர் வச்சு கொண்டுட்டீங்க டென்ஷன் ஆகிட்டு நாராயண அஸ்திரம் எடுப்பான். நாராயண அஸ்திரம் எடுத்தோன்னா ஒரு நாராயணனுக்கே நாராயண அஸ்திரம் வந்து எப்படி தடுக்கணுங்கிறது தெரியாது. அதனால வந்து நாராயணன் அங்க இருக்கிற கிருஷ்ணன் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அஸ்திரத்தை கீழே போடுவாங்க. அஸ்திரம்னா கையில் வச்சிருப்பாங்க. எல்லாமே நிராயுத பாணியா இருங்க. நிராயுத பாணியா இருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்திரம் நமக்கு கட்டுப்படும். அதனால வந்து இவன் வந்து நாராயண அஸ்திரம் யூஸ் பண்ணும்போது கையில எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியா அந்த அஸ்திரத்தை வணங்கும் போது வந்து அந்த அஸ்திரம் வந்து பயன்படாம போயிடும். அந்த அஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நோ யூஸ் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தன் கோவத்தை தனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மனசு ஒரு வெறி இருந்துட்டே இருக்கு. பாண்டவர்கள் அடிக்கிறோம், இந்த சேனையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசுல இன்னும் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக ஆரம்பிச்சதுனால வந்துட்டுனா
17வது போர்ல என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீமன் வந்து அவனோட வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் கொள்வேங்கிற சபதம் வந்து கிட்டத்தட்ட நிறைவேறிடும். அதுல துச்சாதனன் இருப்பான். துச்சாதனன் கொண்டுட்டோம்னா கிட்டத்தட்ட நான் 99 பேரை கொண்டு இருப்பேங்கிற கட்டாயத்துக்கு வந்துடும். இந்த துச்சாதனை கொள்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவன் போயிட்டே இருப்பான். திரௌபதியும் கூட்டிட்டு போவான். துச்சாதன் கிட்ட சண்டை போட்டு அவனோட குருதியை எடுத்து அவனோட கை கால்லாம் உடைச்சு அந்த ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியோட தலையில தடவி கிட்டத்தட்ட அந்த ரத்தத்தை அவன் குடிச்சு அந்த சபதம் நிறைவேற்ற சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அந்த ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைவேற்றிட்டேன், இத்துடன் எனக்கு துரியோதன் தான் எதிரி அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அத்தனை நாள் ஒரு வைராகியம், அத்தனை நாள் என்னை எப்படி எப்படிலாம் வந்து கேவலப்படுத்த, என்னை எப்படி எப்படிலாம் அவமானப்படுத்தினா இது எல்லாமே இருந்த ஒரு எண்ணங்கள் எல்லாமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து எவ்வளவு என்ன சபதம் எடுத்தாங்க அது நிறைவேற்றிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா 18வது போர்ல, அதாவது 18வது போர்ல என்ன ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா துரியோதன் தப்பிச்சு போயிட்டு துரியோதன் எங்கேயுமே படல. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே 18வது போர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ணனை வந்து கொல்லணும். கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே நினைச்சிருந்தா பீமனை கொண்டிருக்கலாம், நினைச்சிருந்தா தர்மரை கொண்டிருக்கலாம், நினைச்சிருந்தா சகாதேவனை கொண்டிருக்கலாம். எல்லாருமே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே காரணம் அந்த நல்ல மனசு தான். ஏன்னா கர்ணன் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் கொல்லணும் அர்ஜுனன் மட்டும் தான் கொல்ல, வேற யாருமே கொல்ல மாட்டேன். அது அர்ஜுன் மேல கொல்லும்போது நான் ஒரு அம்பு தான் யூஸ் பண்ணுவேன், வேற எந்த அம்பும் யூஸ் பண்ண மாட்டேன். இது மாதிரி நிறைய அவனுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துட்டு இருக்கும். பல சாபங்கள் வாழ்ந்துருப்பான், பல சாபங்கள். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவி கொடுத்திருக்க சாபங்கள், இது மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திரட்டி இதுவா இருக்கும். அப்புறமா அவன் போட்டிருந்த இந்த குண்டலம் சொல்லுவாங்கல்ல, குண்டலகேசம் வந்து பாத்தீங்கன்னா அவன் காக்கும். அந்த குண்டலம் கூட வந்து இந்திர பகவான் வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி குண்டலத்தையும் வாங்கிடுவா. எதுவுமே அவன் நிராயுத பாணியா இருப்பாரு. இது அந்த போர் சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து துரோணர் இறந்ததுக்கு முழு பொறுப்பும் கர்ணர் கிட்ட தான் வரும். இந்த கர்ணர் வந்து என்ன பண்ணுவான்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம சல்லியன்கிறவன் கூட வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே வந்து விட்டு போயிடுவான். சல்லியன் வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டி வந்து ஒரு தேரோட்டிக்கு நான் ஒரு தேரோட்டியா இருக்கிறதுல வந்து எனக்கு என்ன இது கௌரவம் குறைச்சலா பார்த்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதியிலே விட்டு போயிடுவான். சல்லியன் பாதியிலே விட்டு போனதுனால வந்து பாத்தீங்கன்னா கர்ணனுக்கு என்ன பண்ண வீரமா நின்று என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்புறமா வந்து திரும்பி வந்து கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கர்ணனுக்கும் கிருஷ்ணருக்கும் வைக்கும் போது என்ன ஆகணும் அப்படின்னா நீ வந்து இந்த போருக்கான காரணமே நீ காண்டி மட்டும் எதுவுமே அவனுக்கு துரியோதன பக்கம் சப்போர்ட்டன் இல்லாம இருந்துட்டு இருந்தா இது வரைக்கும் இந்த போர்க்காலமே வந்திருக்காது. துரியோதன் வந்து இவ்வளவு துணிச்சலா வந்து நான் போர் புரிய போறேங்கிற எண்ணமே அவன் மனசுல இருந்திருக்கா. நீ எப்போ அவனுக்கு சப்போர்ட்டா போனியா அப்பத்துல இருந்து வந்து பார்த்தா இது பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வீரத்தை நீ எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்திட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் அவன் என் நண்பன், என்னை வந்து இத்தனை அவையில வந்து அவமதிக்கும் போது அவன் ஒருத்தன் என்னை காப்பாத்தினா, அவங்க நான் துணை போட எனக்கு தப்பாவே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்த கிருஷ்ண பரமாத்மனை எதிர்த்து கேள்வி கேட்பா. அதெல்லாம் பார்த்தோன்னா நான் என்னதான் பண்ணாலும் சரி. ஆனாலும் வந்து இன்னொரு கேள்வி வந்து கிருஷ்ணன் எடுத்து எப்ப திரௌபதி வந்து அந்த அவையில இது பண்ணும்போது நீ அப்பயாச்சும் பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்காம மௌனம் வந்து ரொம்ப கண்ணன் கொடுத்த மனசுக்குள்ள அவன் நம்ம தப்புன்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு பிடிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கொல்ல முடியல கர்ணன் அர்ஜுனால. அப்புறம் மற்ற அம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னா என்ன நடக்குது வாசுதேவா அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட உன்னோட தர்மத்தை எனக்கு தானமா கூட அப்படின்னு கேட்டோம்னா அந்த டைம் இறக்கிற தருவாயில கூட வந்து பாத்தீங்கன்னா தன் தர்மத்தை தானமா கொடுத்துட்டு கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவார். இன்னொரு அம்பு விட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து குந்தி அம்மா வருவாங்க. அவங்க பார்த்தோன்னா இதுவும் என் மகன் தானா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல துரியோதன் வந்து எங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் துரியோதன் வந்து எனக்கு வந்து இவனை வந்து இது பண்ற இது மட்டும் கொடுங்க, இவனை வந்து நான் வந்து இறுதி சடங்கு செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத கேட்பாங்க கர்ணனுக்கு. கர்ணனை பத்தி பேச போனா நம்ம ஒவ்வொரு கேரக்டர் கர்ணன் மட்டும் இல்ல தர்மன் அர்ஜுனன் ஒவ்வொரு கேரக்டர் பத்தி பேச நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம், எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் ஒவ்வொரு கேரக்டர் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான டைம் எனக்கு இல்லை. ஸோ வந்து முடிஞ்சாலும் கதையை ஷார்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் வந்து இறுதி சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா துரியோதன் செய்வான். துரியோதன் இறுதி சடங்கு செஞ்சுமா அவன் கண்ணில் தென்பட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் எடுத்துப்பாங்க. பீமனுக்கும் துரியோதனும் 2 பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க தான் போர்ல வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லா போரையும் நிறுத்தி அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். ஏன்னா துரியோதன் எப்படி கொண்டாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பல விதமான பேச்சுக்கள் இருக்கு. ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பா வந்து உடம்பு ஃபுல்லா தொட்டதுனால காலில் மட்டும் வந்து ஒரு அருணாக்கயிறு மட்டும் கட்டி இருந்தாங்க. அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சதுனால வந்து அந்த இடத்துல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயிர் போறதுக்கான இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடையில வந்து மட்டும்தான் உன்னோட உயிரோட சாபம் இருக்கு அப்படிங்கறத சாபம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனை சுத்தி இருக்கு. இவர் வந்து எப்படி இது பண்ணாங்க தெரியாது. கடைசியில ஜெயிச்சது பீமனா தான் இருக்கான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நம்ம பீமன் வந்து துரியோதனை அடிச்சாலும் கொல்ல முடியல. இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு இருந்த வாசுதேவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புல்ல பிரிச்சு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி போட்டதை பார்த்துட்டு இதே மாதிரி உடம்பை கிழிச்சு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி போடு அப்படிங்கிறத மீட் பண்ற மாதிரி வந்து
நிறைய ஒரு உவமையா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பீமன்கிட்ட சொல்லியிருப்பா. இது மாதிரி செஞ்சதுல வந்து துரியோதன் கடைசியில கொன்றுவான். கொன்னதுன்னா அஸ்வத்தாமன் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகும். அஸ்வத்தாமன் செம்ம டென்ஷன் ஆகணும்னா நான் வந்து அவங்க வம்சத்தை அழிச்சிட்டு வரேன் துரியோதா, நீ உயிரை விட்டுறாத அப்படின்றத மீட் பண்ற மாதிரி போயிடும். ஏதாவது அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவானா, நான் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டவர்களோட பசங்களை அழிச்சிட்டு நான் பாண்டவர்களை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு துரியோதன் சொன்னது மாதிரி துரியோதன் ரொம்ப சந்தோஷமா இறந்துருவான். ஆனா வந்து அவன் கொண்டிருக்க மாட்டான். இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம அஸ்வத்தாமன் வந்து ஒரு அம்பு எடுத்துட்டு அந்த அம்பு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் எடுத்துட்டு அந்த பிரம்மாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு உத்திரையோட வயிற்றுல இருக்கிற ஒரு குழந்தைய சிசு மேல பயன்படுத்த அதை பார்த்து கிருஷ்ணர் டென்ஷன் ஆயிட்டு அவரோட சாபத்தை கொடுப்பா. அந்த சாபம் என்னங்கிறது நான் இன்னும் தெளிவா சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ உலகம் ஃபுல்லாக சுய்வ, சாவத்தேறி அழிவ, உன் உடம்பு எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும். இது எல்லாமே வந்து சாபம் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அஸ்வத்தாமன் தள்ளப்பட்டோம். இப்போ வரைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறதா சொல்றாங்க. இதோட மகாபாரத கதை முடியுது. இதுல வந்து கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையில வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யோட பையனான பரீட்சித் கிட்ட வந்து ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து இமயமலை நோக்கி போனதாகவும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரி அப்புறமா திருதராசு எல்லாரோட சாபம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் அழியும், பாண்டவர்கள் வம்சம் கண்டிப்பா அழியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நீயும் அழிஞ்சு போவா அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வாங்கிக்கிட்டு கடைசியில தர்மம் வென்றத தர்மத்தை நிலைநாட்டின்னு இருக்காரு கிருஷ்ணர். இந்த கதையில வந்து நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எதுக்கு அடுத்து எதை பேசணுங்கிறத நான் கரெக்டா சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இல்லை நான் இந்த கதை பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணியிருந்தா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்கள் முக்கியமான இந்த கதாபாத்திரம் பற்றி பேசவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பற்றி பார்ப்போம். சேனல் புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.